Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் வியூ. அதாவது மண்டே வந்து என்ன மாதிரி அதை ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத ஒன்லி பேங்க் நிஃப்டி மட்டும் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கிளாரிஃபிகேஷன் ஆகிடலாம். நம்ம எல்லா சார்ட் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம், அது வேறு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த வீடியோவில் முழுக்க நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே, சரி. இது வந்து டே சார்ட், ஓகேங்களா? ஸோ டே சார்ட்டில் நாம் என்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் எந்தெந்த மாதிரி ரேஷன் ஜோன் வருது, எங்கே வந்து பிரேக் டவுன் ஆகும், எங்கே வந்து நம்ம பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு பார்க்கலாம், செல்லிங்கான வாய்ப்பு பார்க்கலாமா, பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாமா, எல்லாமே வந்து டோட்டலாக வந்து வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து ஒரு லைட்டாக வந்து ட்ரெல் லைன் ஒன்று அப்பர் சைட்லேருந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது டே சார்ட், ரைட், ஓகேங்களா? சரி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே பாட்டம் சைட்லேருந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய பேர் கேட்கலாம், சார் டச் ஆச்சு, டச் ஆகலையா இல்லையான்னு கேட்கலாம். இது டச் ஆனாலும் இல்லை அப்படின்னாலும் இது வந்து சப்போர்ட் ஏரியா, ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்கிறேன், லைன் மட்டும் வச்சு நீங்கள் டிபெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து சப்போர்ட் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியா, இது வந்து சப்போர்ட் ஏரியா, ரைட், ஓகேங்களா? இது வந்து டே சார்ட்டில் நம்ம ஒரு 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிட்டோம். அதான் நம்ம இந்த ஏரியா கிட்ட போய் பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து ஒரு மேஜராக வந்து 2 லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஏரியா என்ன ஏரியா அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு உங்களால் கணிக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். எப்படி சார் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஓகே, இது பாருங்கள், நம்ம இங்கேருந்து ப்ரீவியஸ்லேருந்து கணக்கு எடுத்துக்கலாம், ரொம்பவும் கிட்ட போனது. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ரைட், ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து போச்சு, ரிஜெக்ட் ஆச்சு, ஸோ கட் ஆகிடுச்சு. கட் ஆகிட்டதுப்போ ரீடெஸ்ட்டாக வந்தது. ஸோ மேலே ப்ரைஸ் அப்பும் திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்தது. ஸோ இது வந்து சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகுது, ரைட், ஓகேங்களா? திரும்ப மேலே ப்ரைஸ் போச்சு, இது வந்து சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆச்சு. கொஞ்சம் அப்புமா கொடுத்து பிரேக் டவுன், அகைன் ரீடெஸ்ட், அகைன் வந்து பிரேக் அவுட், சப்போர்ட், பிரேக் டவுன், பிரேக் அவுட், சப்போர்ட் ஆக்ட் பண்ணதில் இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது, சப்போர்ட் வந்து பிரேக் டவுன், அதாவது கேப் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா கேப் டவுன், அதாவது இந்த இடத்துல வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிட்டத்தில் வந்துடும். அதாவது கேப் அப் நல்லா ஸ்ட்ரைட்டாக ஒரு நல்ல ஒரு ஹெவி வால்யூமோட உங்களுக்கு கேப் அப் மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 38,000 வரை உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக ரன்னிங் கொடுக்கும். 37,000 மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டச் பண்ணிடும். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை கிட்ட போக விடாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கொஞ்சம் கிட்டத்தில் வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இது மாதிரி அப்டேட்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டு, இது யார் வேணாலும் வந்து ட்ரா பண்ணி காமிச்சலாம், இந்த இடத்துல இப்படி போகும் வரும் அப்படின்னு. உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9:44 உங்களுக்கு சென்ட் பண்ணேன், இப்போ 9:49, கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் வந்து எவ்வளோ டார்கெட் போயிருக்குது. இது மாதிரி உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். இது ஒன்று மட்டும் தான் இல்லை, உங்களுக்கு ஃபுல்லாக இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீ தான். அதில் ஜஸ்ட் நீங்கள் என்னோடய வீடியோ கீழே அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இது மாதிரி உங்களுக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த 4ல் எந்த லிங்க்கில் வேணால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாகவே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கன்ஃபர்மேஷன் அனுப்புங்க. சார் உங்கள் லிங்க்லேருந்து தான் நாங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள், வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஆட் பண்ணிவிடுவேன் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பேங்க் சார்ட்டுக்கு வரலாம். இப்போ வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது இல்லைங்களா? இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. சப்போர்ட்னா நம்ம நிறைய பேர் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு. இது சப்போர்ட் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியா, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வந்தது, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நல்லா கவனிங்க, ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஒரு லைன் போட்டோம்னா இதுக்கப்புறம் இங்கேயே ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகும், கரெக்டாக இங்கே ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னு கிடையாது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு சேலிங் சிக்னல் கிடச்சிதுன்னா தாராளமாக சேலிங்கான வியூவை நீங்கள் வகுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போகலாம். இந்த மாதிரி தூரம் வந்து பார்த்து வந்தாச்சு, இப்போ என்ன ஏரியான்னு பார்த்துட்டு வந்தாச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன, அதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா கேனல் பாருங்கள். இந்த கேனல் என்ன லாங்குவேஜ் நமக்கு சொல்ல வருதுன்னு பாருங்கள். இது ஓகேங்களா? பாருங்கள், இவங்களாம் யார், இவங்க சேலர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிட்டுருக்காங்க, ஓகேங்களா? அதாவது இந்த ஏரியாவில் சேலர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிட்டுருக்காங்க. இங்கேருந்து ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு,
எந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குறாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் சேலிங் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சேலிங் ப்ரெஷர் அதாவது அவங்க சேலிங் வந்து கம்ப்ளீட் கொடுக்குறாங்க. இதில் நம்ம பையிங்கான வாய்ப்பை தேட முடியுமா? இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி நான் லைவில் கூட உங்களுக்கு அதான் சென்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய வியூவெல்லாம் கம்ப்ளீட் சேல் சைடு தான். ஸோ பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு மேபி ஸ்டாப் லாஸ் ஒன்று லேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சேல் சைடு கொடுத்துருந்தேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நெக்ஸ்ட் அகைன் ட்ரேடில் சேலிங்கான வாய்ப்பு தான் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நல்ல மூமெண்ட்டும் கொடுத்து சேலிங்கில் நம்ம எந்த ஏரியாவில் என்ன மாதிரி வியூ பார்க்குறோம் அப்படின்றது தான் வந்து லைவ் மார்க்கெட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? சரி, இதில் திரும்பவும் சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். தாராளமாக இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் திரும்ப வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். இது டே சார்ட். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மூவ் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்தாச்சு. சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தான் வந்து கிளியராக இருக்கணும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஜோனில் வர வரலாம் ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா சேலிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. இந்த ஜோனுக்கு அபவ் அதாவது 37,000 நல்லா க்ளோசிங் கொடுக்குது ஸ்ட்ராங்காக. இங்கே இந்த இடத்துல கேப் அப் கொடுத்துச்சு இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு கேப் அப் கொடுத்துச்சு, ரைட்டுங்களா? ஸோ அகைன் இந்த இடத்துல இன்னொரு கேப் அப் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பையிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இப்போது 37,000 மேலே க்ளோசிங் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ரேட் ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் திரும்ப வந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து எவ்ரி கேப் அப்பில் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகுது. ஒரு பேஸ், ஒரு ரேலி பேஸ் இது மாதிரி அமுச்சிட்டு போயிட்டு இருக்க சொல்லும். நம்ம வந்து இதுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் இங்கேயே எங்கன்னா ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டயர்ட் ஆச்சு. சேலிங்கான ஒரு வியூவில் உங்களுக்கு பிரேக் டவுனுக்கான சான்சஸ் கிடைச்சா நாங்கள் தாராளமாக நீங்கள் செல்லிங் பண்ணலாம். எது வரலாம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஏரியா வந்து 37,800 700 வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் சேலிங்கான ஒரு சிக்னல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. செல்லிங் சிக்னல்லாம் என்ன மாதிரி சேல் எடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்பப்போ என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன வீடியோஸ் இருந்தால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் ஒரே வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி மட்டும் உங்களுக்கு என்னோடய வியூஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். இதோட லைக்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு மறுநாள் வந்து நெக்ஸ்ட் அந்த நம்ம பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்ற வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் இந்த சண்டே என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்காக ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ன டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவினிங் 6 o'clock நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அந்த இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். அதனுடைய லிங்க் வந்து வீடியோ கீழே பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி கலந்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கணும், அதையும் நீங்கள் பாருங்கள். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஆல்மோஸ்ட் 1-2 வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா அந்த அதில் நிறைய பேர் லேர்னிங் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் நான் பார்த்து நான் ஓரளவுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்க அதனால் அந்த ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்காக அந்த வெபினார் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.